Good morning to everyone. Today we learn about the new topic of active voice and passive voice. What is the meaning of active voice? Yes, a sentence is in the active voice when the subject of the sentence is also the doer of the action indicated by the verb. அதாவது கொடுத்துருக்க சென்டென்சஸில் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா டூயர் ஆஃப் த ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணுற மாதிரி வரும். வெர்போட டூயர் ஆஃப் த ஆக்ஷனை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னன்னா, எ சென்டென்ஸ் இஸ் இன் த பாசிவ் வாய்ஸ் வென் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் த ரிசீவர் நாட் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் இண்டிகேட்டட் பை த வெர்ப். இதே இது பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் வந்து ரிசீவரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் இண்டிகேட்டட் பை த வெர்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியரா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, monkeys eat peanuts. ஒரு குரங்கு கூட்டம் பீனட்ஸை சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. யாரு சாப்பிட்டாங்க? குரங்குகள். அதை மென்ஷன் பண்றது ஆக்டிவ் வாய்ஸா இருக்குது. இதே இது நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றுறப்போ எப்படி வரும் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸில் வரக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸாக மாறுறப்போ ஆப்ஜெக்டாக மாறிடும். சரி, அதுதான் ரிசீவராக மாறிடும். ஆக்டிவ் வாய்ஸில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக மாறும். பீனட்ஸ் ஆர் ஈட்டன் பை monkeys அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. ஹியர் த சப்ஜெக்ட் monkey இஸ் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் மென்ஷன் பண்ணுறதுனால அது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸில் வரக்கூடிய பீனட்ஸ் அந்த சப்ஜெக்ட் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் இண்டிகேட்டட் பை த ஆர் ஈட்டன் அப்படின்ற வெர்போட ரிசீவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர் ஆயிடுச்சா? இப்போ யூசேஜ் ஆஃப் ஆக்டிவ் ஆர் பாசிவ் அதை பற்றி பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் நம்ம யூசேஜ் பண்ணுவோம், ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி வரும், பாசிவ் வாய்ஸில் எப்படி வரும்ன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் எப்போவுமே எப்படி ஃபோக்கஸ் பண்ணி வரும் அப்படின்னா, த ஆக்டிவ் வாய்ஸ் இஸ் யூஸ்டு டு ஃபோக்கஸ் ஆன் த டூயர் ஹூ டிட் இட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் வரும். ஹியர் த டூயர் இஸ் த சப்ஜெக்ட். இங்கே வந்து டூயராக எது இருக்குன்னா சப்ஜெக்ட். அதாவது கொடுத்துருக்க சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எப்போவுமே டூயர் ஆஃப் த ஆக்ஷனாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மீனா கட் த ஆப்பிள்ஸ் இன்டூ ஸ்லைசஸ். மீனான்றவங்க ஆப்பிள்ஸை துண்டு துண்டாக நறுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதை ஹூ கட் மீனா அதுதான் சப்ஜெக்டாக வந்திருக்கு. அடுத்த சென்டென்ஸில் த பெயிண்டர்ஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் எக்ஸிபிஷன். ஹூ ஆர்கனைஸ்ட்? த பெயிண்டர்ஸ். இட் இஸ் அ subject of the active voice. ஓகேவா? The passive voice focuses on the receiver of the action indicated by the verb or the action itself. The object of the verb in the active voice is the subject in the passive voice. The passive voice may also be used when the doer is either unimportant or unknown. ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும், ஆக்டிவ் வாய்ஸில் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும், பாசிவ் வாய்ஸில் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்ன்றது தான் நான் சொல்ல போகிறேன். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ டூயர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்டாக வரும். டூயர்ன்றது சப்ஜெக்ட் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் டூயர். ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் ரிசீவர். ஆக்டிவ் வாய்ஸில் வரக்கூடிய டூயர்ன்றது சப்ஜெக்டாக வரும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க சப்ஜெக்ட்ன்றது எப்படி வரும்னா ரிசீவராக தான் வரும். ஓகேவா? ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து சேஞ்சஸ் இன் பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும்ல, ஹீ ஷி இட் தே, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோன்றது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பாசிவ் வாய்ஸ்லையும் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். The pronouns I, we, he, she and they used as subjects in the active voice are changed to object pronouns me, us, her, him and them respectively in the passive voice. The pronouns you and it have the same form as subject and object pronouns and hence remain unchanged. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொனவுன்ஸில் யூ இட் அது ரெண்டுமே ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கட்டும் பாசிவாக
பாசிவ் வாய்ஸாகவும் இருக்கட்டும், ரெண்டுலேயும் சேம் ஃபார்மில் தான் வரும். பட் ஐ, வி, ஹி, சி, தே இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி வரும்னா பிஃபோர் த வெர்பாக வரும். சரி, அது பாசிவ் வாய்ஸில் மாறுறப்போ ஆஃப்டர் த வெர்ப் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா ஐக்கு பதிலாக மீனும், விக்கு பதிலாக அஸ்னும், ஹீக்கு பதிலாக ஹிம்னும், சிக்கு பதிலாக ஹெர்னும், தேக்கு பதிலாக தெம்னும் நம்ம சேஞ்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு நல்லா கிளியராக புரியும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஆஸ்க்டு ஹர் எ கொஸ்டின். இதில் நான் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்றத ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்போ எப்படி வரும் அப்படின்னா she was asked a question by me அப்படின்னு சொல்லி வரும். இங்கே ஹர்ன்ற ப்ரனவுன் ஆஃப்டர் த வெர்ப் வந்திருக்கு இல்லையா, அதை நம்ம எப்பவுமே ஆஃப்டர் த வெர்ப் வரக்கூடிய ஒரு ரிசீவரை தான் நம்ம பாசிவ் வாய்ஸை மாத்துறப்போ சப்ஜெக்டா எடுப்போம். இந்த ஹர்ன்றது யாரை குறிக்குது, அவளை குறிக்கிறதுனால நம்ம ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆஸ்க்டுன்றது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, அதை பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாத்தணும். வாஸ் ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸா மாத்திக்கிட்டு ஐன்றத மீயா மாத்திருப்போம். சரியா, சி வாஸ் ஆஸ்க்டு எ கொஸ்டின் பை மீ அப்படின்னு சொல்லி சேஞ்சஸ் பண்ணணும். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, சி கேவ் அவே த புக். அதான் அந்த புக்கை வெளியில எடுத்துட்டு போனா, வெளியில கொடுக்குறா அப்படின்னு சொல்லி சொல்றப்போ எப்படி வரும்னா த புக்குன்ற ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டா மாறும். த புக் வாஸ் கிவன் அவே பை ஹர். இங்க சீன்ற ப்ரனவுன் பிஃபோர் த வெர்ப் ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்திருக்கு. ஆஃப்டர் த வெர்ப் நம்ம யூஸ் பண்றப்போ ப்ரனவுன் ஷீன்றது ஹர்ரா மாறுது. ஓகேவா, கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, தே ஆர் டிரைவிங் தயர் விண்டேஜ் கார். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்னா தயர் விண்டேஜ் கார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா கொண்டு வந்துட்டு இஸ் பீயிங் டிரைவன் பை தெம். தேன்றது இங்க தெம்மா மாறி இருக்கு. ஆர் டிரைவிங் அப்படின்றது இஸ் பீயிங், ஏன்னா அந்த கார் வந்து சிங்குலரை குறிக்கிறதுனால இஸ் போட்டு பீயிங் டிரைவன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாற்றி இருக்கிறோம். ஓகேவா? அடுத்து யூ ப்ரோக் இட். இட் வாஸ், அது எப்படி மாற்றணும் அப்படின்னா இட் வாஸ் ப்ரோக்கன் பை யூ அப்படின்னு சொல்லி மாற்றணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்க யூன்றது எந்த விதமான சேஞ்சஸும் ஆகல, பாத்தீங்களா? இதுதான் இங்க மேல சொல்லி இருந்தேன் நான். ஓகேவா? இதுல நோட் பண்ணிக்கோங்க, சப்ஜெக்ட் ப்ரனவுன் யூஸ்ட் பிஃபோர் த வெர்ப் எப்படி எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் யூஸ்ட் ஆஃப்டர் த வெர்ப் எப்படி மாறும் அப்படின்னா மீ, யூ, ஹிம், ஹர், இட், அஸ், தெம் அப்படின்னு சொல்லி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வித் சேஞ்சஸ் இன் வாய்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்சஸா இருக்கிறப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி வரும், பாசிவ் வாய்ஸ்ல எப்படி வரும்னா அப்ப பார்க்க போறோம். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் எக்ஸ்பிரஸஸ் எ கமாண்ட், எ ரெக்வெஸ்ட் ஆர் அன் அட்வைஸ். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் எப்பவுமே நம்மளுக்கு எதெல்லாம் ரெஃப்ளெக்ட் பண்ணுனா ஒரு கமாண்டையோ ஒரு ரெக்வெஸ்டையோ இல்லாட்டினா ஒரு அட்வைஸையோ ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வரும். பீயிங் த சென்டென்சஸ் வித் லெட் டு சேஞ்ச் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ஃப்ரம் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ளீஸ் ஷட் த டோர் அப்படின்றது எப்படி எழுதணும் அப்படின்னா லெட் த டோர் பி ஷட் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? அடுத்து டூ யுவர் ஒர்க் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறப்போ லெட் யுவர் ஒர்க் பி டன் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லி எழுதணும். இதுல நோட் பண்ணிக்கோங்க, பீயிங் த நெகட்டிவ் சென்டென்சஸ் வருது இல்லையா, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவா இருக்கிறப்போ அதுல நம்ம எப்படி எழுதணும்னா லெட் நாட் யூஸ் பண்ணி எழுதியிருப்போம். do not use the phone அப்படின்றத let the phone not be used அப்படின்னு சொல்லி எழுதணும். இதுல ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்பரேட்டிவ்ல ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி வரும் அப்படின்னா வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், பிளஸ் அதர் வேர்ட்ஸ் வரும். இதே இது பாசிவ் வாய்ஸா நம்ம மாத்துறப்போ கண்டிப்பா லெட் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்டை கொண்டு வரணும், பி போட்டு வெர்பை சேர்த்து எழுதணும். சேஞ்சிங் வாய்ஸ் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். எப்படி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா த ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஹேஸ், ஹாவ், ஹேட், வில், ஷால், கேன் அண்ட் மே டு நாட் சேஞ்ச் தயர் பொசிஷன் வென் த வாய்ஸ் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் இஸ் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் இந்த ஹெல்பிங் வேர்பெல்லாம் வந்துச்சுன்னா எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே தான் நம்ம போடணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் மாற்றம் வரும் அப்படின்றாங்க. சென்டென்சஸ் பாருங்கள், வில் யூ ரீட் த ரூல்ஸ். நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்டிவ் வாய்ஸில். இதை பாசிவ் வாய்ஸில் மாற்றுறப்போ வில் த ரூல்ஸ் பி ரீட் பை யூ அப்படின்னு சொல்லி போடணும்.
ஓகேவா? செகண்ட் சென்டென்ஸ் மே வி என்டர் த ரூம் நவ். நாங்கள் அந்த ரூம்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் வாய்ஸில் வர்றப்போ நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்போ மே த ரூம் பி என்டர்டு நவ் அப்படின்னு சொல்லி மாற்றணும். இதே இது த கொஸ்டின் வேர்ட்ஸ் ஹூ, ஹூம், வாட், வென், வேர் அண்ட் ஹவு டு நாட் சேஞ்ச் their பொசிஷன் எப்படி வரும்னா ஹூ சேஞ்சஸ் டு ஹூம்னு மாறும். ஹூம்னு வந்துச்சுன்னா ஹூ அப்படின்னு சொல்லி போடுவோம். WH கொஸ்டின்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் டைரெக்டாக எழுதுவோம். ஆஸ் யூஷுவலாக WH கொஸ்டின் எழுதிட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் மாற்றம் பண்ணிவிட்டு வேர்பு ஃபார்ம் டென்ஸ் ஃபார்மை மாற்றிக்குவோம். வாட் டிட் யூ டூ டு த ஷர்ட், அந்த சட்டை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறத ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்போ வாட் வாஸ் டன் டு த ஷர்ட் பை யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறி இருக்கும், உள்ள டென்ஸ் ஃபார்ம் மாறி இருக்கும். ஹூ கேவ் யூ திஸ் ஐடியா, யார் உனக்கு இந்த ஐடியா கொடுத்துருக்காங்க? இங்கே ஹூன்றது வந்துருச்சுன்னா நம்ம பாசிவில் எழுதுகிறப்போ ஹூம் தான் யூஸ் பண்ணணும், நாட் ஹூ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? மற்ற WH கொஸ்டின்ஸஸ் மட்டும்தான் அப்படியே எழுதுவோம். ஹூம் வந்துச்சுன்னா மட்டும் அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஆக்டிவ் டு பாசிவ் மாற்றுறப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஹூ வந்துச்சுன்னா ஹூம்னு, ஹூம் வந்துச்சுன்னா ஹூன்னு நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்குவோம். ஹூம் வாஸ் திஸ் ஐடியா கிவன் டு யூ பை அப்படின்னு சொல்லி எழுதணும். வேர் ஹாவ் யூ சோல்ட் இட், எங்கே அதை விற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே வந்து ஹாவ் ஏன் ஹேஸாக மாறி இருக்கு அப்படின்னா ஐக்கும் யூக்கும் நம்ம ஹாவ் யூஸ் பண்ணுவோம். மற்ற ப்ரனவுனுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹேஸ் தானே, சிங்குலராக இருந்தால் ஹேஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அதனால் இங்கே ஹேஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. வேர் ஹேஸ் இட் பீன் சோல்டு பை யூ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹூம் டிட் யூ கால், அதை வந்து எப்படி மாற்றிருக்காங்கன்னா ஹூ வாஸ் கால்டு பை யூ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரூல் கொடுத்துருக்காங்க. ப்ரனவுன்ஸ் வந்தால் எப்படி சேஞ்சஸ் ஆகும், இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா விவரத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதை நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸஸில் வரக்கூடிய டென்ஸ் ஃபார்ம், இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே தான் எழுதணும். அதாவது ப்ரெசன்ட் இப்போ கண்டினியூஸ் டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அந்த மாதிரி மாற்றணும். நம்ம டைரக்ட் ஸ்பீச்லலாம் என்ன பண்ணியிருப்போம், ப்ரெசன்ட் இருந்துச்சுன்னா பாஸ்ட்டும் மாற்றிருப்போம்ல, வேறு காலங்களில் மாற்றிருப்போம்ல, அந்த மாதிரி இதில் பண்ணக்கூடாது. என்ன டென்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்களோ அதே டென்ஸ் ஃபார்மில் அனதர் டென்ஸ் ஃபார்மாக யூஸ் பண்ணணும். இப்போ ப்ரெசன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எழுதணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துருந்தாங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக மாற்றணும். அந்த மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது எந்தெந்த காலங்களில் கொடுத்துருக்காங்களோ அதே காலங்களில் மட்டும்தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும், வேறு காலங்களுக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் கொடுத்துருக்குறாங்க. டு யூ கிளியர்? தேங்க்யூ.